முருகனின் ரசிகன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஒரு அருள் வரமாகும். முருகன் பாதையை பகிர எல்லாருக்கும் இது உதவும். அன்பும் பக்தியும் கொண்டு இந்த பயணத்தில் இணைங்க. இனி நல்லதெல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்கும். ஓம் முருகா. முருகன் பக்தராக இருக்க வேண்டும் என்றால் முதலில் நம் மனதில் பக்தி நிரம்பி இருக்க வேண்டும். பக்தி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்வு, ஒரு வாழ்க்கை முறை. முருகனை தினசரி நாம சங்கீர்த்தனையால் வழிபட வேண்டும். ஓம் சரவணபவா, ஓம் முருகா என பெயரை கூறுவது நம் உள்ளத்தை தூய்மையாக்கும். அடுத்ததாக திருப்புகழ் பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய பார்வதி பாடல்களை கேட்கவும் வாயால் பாடவும் செய்ய வேண்டும். இது நம் வாழ்வில் சக்தியையும் அமைதியையும் தரும். விரும்பினால் சஷ்டி விரதம் கிடைத்தால் ஒவ்வொரு மாதமும் அனுசரிக்கலாம். அப்பொழுது நம் பக்தி ஆழமானதாக மாறும். முருகன் தன்னுடைய பக்தர்களிடம் எளிதாக இறங்கி வருபவர். அவரை நேசிக்க வேண்டும், மற்றவர்கள் மீது கருணையோடு இருக்க வேண்டும். அதுவே உண்மையான பக்தியின் அடையாளம். முருகனைச் சேர்ந்தவராக வாழ்ந்தால் நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அன்பும் பக்தியும் இருந்தால் முருகன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். ஓம் முருகா. முருகனின் ரசிகன் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் ஒரு அருள் வரமாகும். முருகன் பாதையை பகிர எல்லாருக்கும் இது உதவும். அன்பும் பக்தியும் கொண்டு இந்த பயணத்தில் இணைங்க. இனி நல்லதெல்லாம் உங்கள் வாழ்வில் நடக்கும். ஓம் முருகா.